ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட இல்லை ட்விஸ்டட் அடிக்ஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் யோசிப்பீங்க என்னடா டைட்டில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஜஸ்ட் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும்னு நினச்சேன். அதான் அதை தூக்கிட்டு இதை மாற்றிட்டேன். அண்ட் ஆல்சோ அதில் போட்ட 3 எபிசோட்ஸும் அப்படியே இருக்குது. மிச்ச எபிசோட்ஸ் போட்டிருந்தேன்ல அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஸ்டோரி சேஞ்ச் பண்ணனால. ஸோ எதுலேருந்து விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன ஜங்குக் பர்த்டேக்கு போட்டேன், இந்த ஜங்குக் பர்த்டே வந்துருச்சு. ஓகே, ஹாப்பி பர்த்டே ஆஷிகி. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இதோட 3rd எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கும். இது மாதிரி ஜங்குக்கோட வீட்டில் போய் ஆரோஹியும் ஜாயும் சாட்டர்டே சண்டே ஸ்டே பண்ணணும். அதே மாதிரி அதர் சாட்டர்டே சண்டே ஜங்குக் வந்து ஆரோஹி வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு. ஜாய் ரொம்ப ஆசையாக இருப்பா அப்பாவை போய் மீட் பண்ணலான்னு. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ நாளைக்கு தான் சாட்டர்டே. ஆரோஹியை கையிலேயே பிடிக்க முடியல. அப்படியே ஜங்குக்கை பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் நல்லா உட்காந்து ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கா, அது இதுன்னு மிரர் முன்னாடி. ஆரோஹி, உனக்கு என்ன ஆச்சு? எப்போவுமே ஒரு க்ரீம் கூட ஃபேஸில் போட மாட்டேன், கஸ்டமர் தலையில் கட்டிடுவேன். இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்க. ஓ, உன்னோட ஆஷிக்கியை பார்க்க போறியா? ஆனால் உனக்கு இதெல்லாம் எதுக்கு? நீ நேச்சுரலாகவே ஒரு பியூட்டி குயின், யூனோ. அவன் ஐயோ சாரி ஜங்குக்கா, அவர் உன்னை பார்த்தா மட்டும் இல்லை, உன்னை நினச்சாலே ஃப்ளாட் ஆயிடுவார். நீ இதெல்லாம் போடவே தேவையில்ல. எதுக்கு இவ்வளோ? பட் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜாய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆண்டி இல்லை உன்னை நீயே ஆண்டின்னு சொன்னால் அப்புறம் எல்லாருமே அதவே பிடிச்சிப்பாங்க. முக்கியமாக அந்த ஆலியா, நீ பார்க்க சந்தூர் மாமி மாதிரி இருக்க. அவன் ஸ்டைலில் சொல்லணுன்னா. ஆரோஹிமா வந்துட்டா எனக்கு போட்டி போடுறதுக்காக. வாங்கம்மா வாங்க. என்ன நீ எனக்கு கண்டுக்காமல் ரொம்ப நேரமாக மூஞ்சிக்கு போட்டுகிட்டே இருக்க? நாளைக்கு அப்பாவை பார்க்க போகிறதுனால இப்படி மினிக்கிட்டு இருக்கியா நீ? ஏய் இங்கே வா, இங்கே வா. யார் இந்த வாய் எனக்கு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் எப்படி உனக்கு பேச தெரிஞ்சுது? இங்கே வா, இங்கே வா, நில்லு. ஆலியாம்மா தான் சொல்லிச்சு இது மாதிரி நீ அப்பாவை பார்க்க போகிறதுக்காக மின்னுக்குறேன்னு. உன்னை அவ கூட சேராத. இங்கே பாரு ஜாய், இங்கே வா. என்ன? இங்கே பாரு, நாளைக்கு அப்பா முன்னாடி ஆலியாவை அம்மான்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு தெரியும்ல, அவர் கோவப்படுவார். அது எனக்கு தெரியும். அப்பா முன்னாடி ஆரோக்கியமா மட்டும்தான் வரணும். ஆனால் ஆரோக்கியமா? ஏய் என்னாச்சு குக்கி? வயிறு ஏதாவது வலிக்குதா? சாக்லேட்டு. இங்கே வா, நான் பார்க்குறேன். இங்கே வா. இல்லை, அப்பாட்ட நான் ஏன் போய் சொல்லணும்? நான் வேணா டாடாட்ட சாரி கேட்டுட்டா? எதுக்கு? என்ன போய் சொல்வ? நீ தானே டாடா முன்னாடி ஆலியாமான்னு கூப்பிடக்கூடாது, ஆரோஹிமான் மட்டும் கூப்பிடணுன்னா. டாடா என்ன நினைக்கும்? என்னோட ஜாய் பாப்பா அவங்க அம்மாவை மட்டும்தான் அம்மான்னு கூப்பிடுது, மிச்சவங்களெல்லாம் கூப்பிடலான்னு நினச்சி என்னை நம்பும் தானே? ஆமாம், நான் டாடா கிட்ட போய் விரும்பலை. நான் உண்மையவே சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் நான் ஆலியாவையும் அம்மான்னு கூப்பிட்டேன். இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன் டாடா, ஆரோக்கியம் மட்டும் அம்மான்னு கூப்பிட்றேன்னு. நான் டாடாட்ட போய் சொல்ல மாட்டேன். நான் டாடாட்ட போய் ஐயோ ஐயோ, அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே. இங்கே பாரு, அழக்கூடாது. சரி, நீ போய் சொல்லாத. அப்பாட்ட சாரி கேட்டுக்கோ. சரி. அப்பான்னு திட்டாதுல்ல. அப்பா எப்போவுமே உன்னை திட்ட மாட்டார். உனக்கே தெரியும்ல, அம்மாவை விட அப்பாவுக்கு இந்த குட்டி குக்கி பாப்பாவை தான் பிடிக்கும்னு. அப்போ நாளைக்கு எப்போ ஆகும்? நாளைக்கு சீக்கிரம் ஆகாதா? நீ கரெக்டாக நைட்டு பால் குடிச்சிட்டு வெஜிடபிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி சமத்தாக புலம்பாமல் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்பாவை நாளைக்கு சீக்கிரம் பார்த்துடலாம். அப்போ வா, இப்போவே பால் வேணும், இப்போவே வெஜ்ஜீஸ் வேணும். அம்மா ஃபேஷியல் வேறு பண்ணிகிட்ருக்கனே. கால் வருதா? ஐயோ, ஹலோ. அப்படியே சிலுகு மாதிரியே பேசுகிறது. ஆரோஹி, உன்னை கவுக்க ட்ரை பண்ணுறான், கவுந்துராதடி. ஒய், நான் பேசுறது கேட்குதா? இல்லை கேட்டும் ப்ளஷ் ஆகி நின்றுட்டுருக்கியாடி ஆரோஹி? ஓ டைரக்டர் சார் நீங்களா? சாரி, நான் ஏதோ அன்னோன் நம்பருன்னு நினச்சிட்டேன்.
இருங்க, ஜாய் கிட்ட கொடுக்குறேன். ஏய். ஆ. ஏதோ சொல்லுமா? என்ன ஓவரா சீன் போடுற மாதிரி தெரியுது? நம்பர்லாம் டெலீட் பண்ணிட்ட போல. ஆமாம், டிவோர்ஸ் கொடுக்கறதுன்னு ஆனதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லைல்ல நம்மளுக்குள்ள. ஐயோ, இப்படிலாம் சொல்ல வைக்கிறானே. இப்போ பார்த்து சொல்லுடா, நீ என் பொண்டாட்டிடின்னு. அதனால தான் நம்பர்லாம் எதுக்குன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓ சரி, என் பொண்ணுக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதில் நான் பேசிக்கிறேன். பாய். ஹலோ ஹலோ டைரக்டர் சார். ஹலோ. லைனில் தான் இருக்க பொண்டாட்டி. அது அப்படின்னு சொன்னதுமே அந்த வேர்டை கேட்டுட்டு ஆரோக்கியனால ஒன்றுமே முடியல. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கா. அம்மா, அப்பாவா? என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் ஜாய், ஒரே நிமிஷம். ஏய், பொண்ணு முன்னாடி தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்காதுடி. ஃபோனில் எனக்கே ஒரு மாதிரி உன் மூச்சு சுத்தம் கேட்குது. கொஞ்சம் ஒழுக்கமாக பிஹேவ் பண்ணலாம்ல. அதான் நாளைக்கு வரல, பார்த்து செஞ்சு விட்றேன். இங்கே பாருங்க, தண்ணி கொட்டிடுச்சா? அதனால தான். தண்ணி கொட்டிடுச்சா இல்லை தண்ணி கொட்டினது ஞாபகம் வந்துச்சா? இங்கே பாருங்க, ஃபோன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் போயிட்டு அட்வொகேட் கிட்டே சொன்னால் என்ன ஆகும்? என்ன கிழிப்பாங்க? நான் போய் சொல்லுவேன், இது மாதிரி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமும் கால் பண்ணி ஒரு மாதிரி புருஷன் மாதிரி பேசுகிறாருன்னு. வெண்டக்கா, புருஷன் மாதிரி பேசாமல் பின்ன பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா பேசுவான்? குடிச்சிருக்கியா? இல்லை. சரி, நாளைக்கு வருவியா வரமாட்டியா? வெயிட் பண்ணலாமா பண்ண வேணாமா? நீங்கள் என்றைக்கு எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க? பதிலாக சொல்கிறீ, உடனே ஆரம்பிக்காத. வருவல்ல? வருவல்லடி குண்டு. நான் ஒன்றும் குண்டு. நீ குண்டு தான், சொல்லு. வருவல்ல? சரி, குண்டு தான். நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நான் எதுக்கு வரணும்? ஓ, நான் வருவேன் வேறு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக வரமாட்டேன். நான்லாம் வரமாட்டேன், சாரி. என் பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடு, நான் அவள்கிட்ட பேசணும். டைரக்டர் சார், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். ஜாயை வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்க்கோங்க. சண்டே கண்டிப்பாக வந்து ட்ராப் பண்ணிடுங்க, புரியுதா? நான் வரமாட்டேன். சரி, அவள்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசிக்கிறேன். கொடு. என்ன பேசுவீங்க? மூட்டு குடுறி. ஜாய், இந்தா டாடா பேசுகிறாராம். ஹலோ டாடா. குஜிலி, என்ன பண்ணிகிட்ருக்கு என் குஜிலி? டாடா, நீ என்ன எடுத்ததுமே அம்மாட்ட தான் பேசுகிற. என்ன செல்லம், என் மேலே பாசம் இல்லையா செல்லம்? குஜிலி, அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தேனா, அதான். என்ன, நீ மட்டும்தான் நாளைக்கு வருவ போல்? அம்மாவுக்கு சுத்தமாக அப்பா அம்மாவில் இன்ட்ரெஸ்டே இல்லை போல். என்ன விஷயம் குஜிலி? அப்பா, நீ வேற. அம்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி சாயந்தரத்துலேருந்து. ஜோய், ஷூ ப்ளீஸ். சரி, என்ன சொல்ல வேணாம் சொல்கிறா அவங்க ஆத்தா? ஜாய், அப்பா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டல, சொல்லு. என்ன பண்ணா பைத்தியம் மாதிரி? அது ஜாய் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கித்தரேன். ப்ளீஸ் என்னை காப்பாற்று. அம்மாவோட மானத்தை காப்பாற்று ப்ளீஸ். அது ஜாய், ப்ளீஸ் ஜாய். டாடா, என்ன குஜிலி என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டீங்கல்ல? இப்போ என்ன இதோ தடுமாறுற மாதிரி இருக்கு? டாடா, நான் சொல்லிடுறேன். அம்மா ஓச்சு, இவளோட ஹானஸ்டிக்கு ஒரு. ஜாய், அம்மா கிட்டேயும் கொஞ்சம் ஹானஸ்டாக இருக்கலாம்ல. இங்கே பாரு. அம்மா எப்படா நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஷியலு அப்புறம் ஆரஞ்செல்லாம் வச்சு மூஞ்சிக்கு தேய்ச்சிட்டு இருக்குப்பா. ஓ, என்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னா குஜிலி. என்னன்னு கேளு. டாடா, அம்மா உன்னை அலைய விட பார்க்குது. அடி பாவி, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஐயோ, இப்போ அவன் நல்லா சிரிச்சிட்ருப்பானே. ஜாய், நான் இங்கேருந்து போயிடுறேன்ன.
வரவே வேணாம். அவன் நான் பார்க்கவே வேணாம். எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ கூட நான் பேசவே மாட்டேன்டி. டாடா அம்மா ஒரு மாதிரி குதிக்குது. இதையும் சொல்லிட்டியா? சரி எங்க அம்மாட்ட ஃபோனை கொடு பார்க்கலாம். இல்லை இல்லை நான் பேச மாட்டேன். வேணாம் ஜாய். பேசு பேசு டாடா டாடா பேசுது பேசு. இவ்வளோ வச்சுட்டு ஹலோ. அப்புறம் குதிக்கிறியாமே என்னை பார்க்குறதுக்காக? ஐயடா பெரிய மன்மதன். ஏய் நான் மன்மதன் தாண்டி. இங்கே பாருங்க, அது குழந்த ஏதோ நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு. அது உண்மையாயிருமா? அப்போ உனக்கு என்னை பார்க்க ஆசை இல்லை? சொல்லு. என்னை பார்க்க, என் உதட்ட பார்க்க, என் கண்ணை பார்க்க. என் கண்ணை பார்க்க மாட்டேன், திருட்டுத்தனமாக பார்க்க, என்னை ஒரு மாதிரி பார்க்க உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்டேன்டி. இல்லை. சரி சொல்லு, இருக்கா இல்லையா? என்னை பார்க்க ஆசை இல்லையா? இல்லை சொல்கிறேன்ல. இல்லை, அம்மா சொல்லிட்டாங்க இனிமேல் ஜங்குக்கும் லைஃப்லே கிடையாதுன்னு. சரி உங்கள் அத்தா சொல்லிட்டா, நீ சொல்லிட்டியா? அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. சரி நீ சொல்லிட்டியா? முடிவு பண்ணிட்டியா நான் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு? அது டிவோர்ஸ்க்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நீ அப்படி தான் சொல்வேன். எப்போவுமே உன்னால் நான் மறக்கவே முடியாதுடி. இன்கேஸ் உங்கள் ஆத்தா வேறு ஒருத்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அந்த வார்த்தை கூட என் வாயிலேருந்து வராது. சரி, இன்கேஸ் உங்கள் ஆத்தா உன்னை வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டாங்கன்னு வை. அந்த செகண்ட் நான் டைரக்டராக இருக்க மாட்டேன். உனக்கு என் இன்னொரு ஃபேஸ் என்னன்னு தெரியும். என்னது இன்னொரு ஃபேஸ் தெரியும்ல? ரவுடி. அதை வெளியில் கொண்டு வந்தேன்னு வை, உன்னை சுற்றி என் பிள்ளைய சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஒழுங்காக புருஷன் சொல்கிற பேச்சு கேட்டு இருக்கணும். உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்கன்னு என்னை ஏதாவது வெறுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஐயோ இவருக்கு எப்படி தெரிஞ்சது எங்கள் வீட்டில் வேற ஒருத்தனுக்கு எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு? எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. இது இந்த டைமில் இவர்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா ஏதாவது இல்லை. ஒய் அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்கள் அம்மா வேற ஒரு பையனை பார்க்குறாங்க போலியே. இல்லைங்க. அப்படி பார்த்தாலும் என்ன? நான் வேற ஒரு மேரேஜ். ஏய் கொன்றுவண்டி. பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தைரியம் இல்லை. தெரியும், என்னை தவிர வேற ஒரு பையனை பார்த்தாலே ஓடுவியே. அது ஏன்டி? ஏதாவது வேற யாராவது பார்த்தா அவனுக்கு கையில் நடுக ஆரம்பிச்சிடுது. ஏதோ நோயின்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவரை தவிர வேறு யாரை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, அலர்ஜியாக இருக்குது. ஒருவேளை நோயாக இருக்குமோ? அது எப்படி ஜங்கு கிட்ட மட்டும் நான் ஃபாலோ ஆனேன்? ஏய் நான் யோசிக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நானும் ஒரு நாள் மாறுவேன். என்ன மாறுவ? எப்படி மாறுவ? குண்டா இருக்க, இன்னும் கொஞ்சம் குண்டா கொலு கொலுன்னு மாறுவியா? நான் அப்படி சொல்ல வரல. ஒரு நாள் உங்ககிட்ட மட்டும் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் வேற ஒருத்தவங்கக்கிட்டேயும் பேசுவேன். அப்புறம் ஆமாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க விடாமுயற்சி சம்திங் எதுவும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நானும் உங்களை தாண்டி இன்னொரு ஆம்பளைக்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணுவேன். நாளைக்கே நான் உங்கள் முன்னாடி பேசுவேன். அர்ஜுன். என்னது? அது வந்து என்ன சொன்ன? சாரி. ஐயோ உனக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது ஆரோஹி. இவர் வேறு இப்போ அப்செட் ஆகிட்டாருன்னா உன் எக்ஸ் லவர்லாம் எதுக்கு இப்போ இழுத்துட்ருக்கேன் என்கிட்ட? அவன் நினப்பு வந்தா அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு ரொமான்ஸ் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு இப்போ? இங்கே பாருங்கள், என் எக்ஸ் லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே கோர்ட்டுக்கு வாங்க, நான் டிவோர்ஸ் தரேன்றேன். அவன் பேரெலாம் இழுத்துட்டு இருந்தேன்னா நான் இப்போவே தரேன்றேன். உன் எக்ஸ் லவர் தானே அது? இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு ஆஷிக்கு தான். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும்.
தெரிஞ்சுமே என்னை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருக்காதீங்க. சரி வச்சுட்டு கிளம்புடி. வந்துட்டா. அவன் பேர் தானே வருது உனக்கு ஆம்பளைனாலே. நான் சும்மா. போன வெயிடி. எனக்கு நான் என் பிள்ளைய மட்டும் கண்ணில் காட்டு. நீலாம் வந்துட்டு இருக்காத, புரியுதா? ஆமாம், உங்களுக்கு எல்லாமே என்கிட்ட தேவைக்கு தானே எல்லாமே. மிச்சப்படி என்ன? நான் எதுவுமே கிடையாது. ஆமாம் கிடையாது, கிளம்பு போ அப்படின்னு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறான். ஆரோஹிக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் மேலே தான் தப்பு. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இது மாதிரி நான் எப்போவுமே பேசினதில்லை அவரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட. இந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அவர். ஐயோ ஆரோஹி, உன்னோட வாய்க்கு என்னதான் ஆச்சு ரீசன்ட் டைம்ஸில்? அப்போ கரெக்டாக ஆரோஹியோட அம்மா உள்ளே என்ட்ரு ஆகிட்டு, என்னடி கோர்ட்டில் தான் உன்னை போன்றாங்க, நீயும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க போல. மா ஆல்ரெடி நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன். தயவு செஞ்சு எகெயின் என்னை வந்து கோவப்படுத்தாத. ஜாய்க்கு நான் கொஞ்சம் ஃபுட்லாம் ஃபீட் பண்ணணும். நீ போ. அவளோட எனர்ஜியையும் நீ சேர்த்தி வேஸ்ட் பண்ணாத, புரியுதா? இங்கே பாரு, நாளைக்கு ஒன்றும் நீ ஜங்குக் வீட்டுக்கு போத்தாவல்ல, புரியுதா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? எதுக்கு என்னையும் அவரையும் பிரிக்கணும்னு? இது முழுக்க முழுக்க உன் டெசிஷன் தான். நீ தானே வந்து சொன்ன அவருக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு. இப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே வராதன்னு சொல்கிற? இல்லைம்மா, அவர் நான் எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரோன்னு தோணுது. எனக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. அவர் என்ன நல்லா பார்த்துப்பாரு. எகெயின் கிளிப்பான். ஹீரோயின்ஸ் கூட ஆடுறத பார்த்தல்ல? அங்கே இங்கே கையை வச்சு தடவிக்கிட்டு. அப்போவே சொன்னேன், சினிமாக்காரன் சவகாசெல்லாம் உனக்கு வேணான்னு. இப்போ பாரு எங்கே வந்து நிற்குதுன்னு. நீ தாண்டி சீதையாக இருக்க, ஆனால் அவன் அங்கே ராமனா இல்லை. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அது ஜஸ்ட் ஆக்டிங் தானே. அது ஆக்டிங்கா? அது ஆக்டிங்கா சொல்லு. நான் தினமும் அந்த கருமத்தை டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ அவன் எடுத்த ஒரு படத்தை கூட பார்க்கலல்ல? அம்மா ஏன் பார்க்கல? உனக்கு தைரியம் வரலையா? இல்லை. என்ன நீ நாளைக்கு போறியா? ஆமாம், நான் தான் போகிறேன். என் பொண்ணுக்காச்சும் நான் போவேன். அவர் எனக்கு தான் லாயல் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு அவர் ரொம்ப லாயலாக இருக்கார். நான் அவங்க 2 பேரையும். சரி போ, ஆனால் மறுபடியும் வயிற்றில் இன்னொரு பிள்ளைய வாங்கிட்டு வந்துடாத, புரியுதா? புரியுதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கி பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. ஸோ அவனால் தூங்கவே முடியல. ஜேகே விட்டு பிரியறதுக்கு மனசும் இல்லை. பட் அவங்க அம்மா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவாக தான் ஜங்குக்கை பற்றி பேசுகிறாங்க. பட் ஆரோஹிக்கு ஜங்குக் தான் எல்லாமே. ஸோ அப்படியே அவள் தூங்கிடுறா ரொம்ப டீப் திங்க் பண்ணிவிட்டு. த நெக்ஸ்ட் டே ஆரோஹியும் ஜாயும் நல்லா கிளம்பிட்டு வெளியில் போயிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. ஜங்குக்கோட கார் வருமானு வெயிட் பண்ணிட்டே. அம்மா கால் வலிக்குது. சிபா நான் தான் சொன்னல தூக்கிக்கிறேன்னு. பெரிய மனுஷி மாதிரி நின்றுட்டா கீழே இறங்கி. வா. மா ஆலியா வரலையா? அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான். சரி நீ வா, தூக்கிக்கிறேன். டாடா ஏன் இன்னுமே காணோம்? வருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அங்கே பாரு டாடாவோட கார் வந்துடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஜங்குக்கோட கார் வந்து நிற்குது. என்னங்க ஜேகே அப்படின்னு உள்ளே எட்டு பார்த்தா அதுலேருந்து ஒரு டிரைவர் மட்டும் வந்து இறங்கிட்டு, மேம் உள்ளே ஏறுங்க மேம். ஜேகே அவர் எங்கே? சார் இல்லையா? இல்லை, அவருக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா, உங்களை ஃபோன் பண்ண சொன்னார் கார் வந்ததுமே. மா டாடா. ஒரு நிமிஷம் இரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஜேகே, எங்கே இருக்கீங்க? அது முக்கியமாக ஒரு ஷூட்டிங் வந்துடுச்சு, அதான் நான் கிளம்ப மாட்டேன். நீ பாப்பாவை கூட்டிகிட்டு வா. என்ன வீட்டில் இரு, 2 நாள் இருந்துட்டு. என்னது 2 நாள் இருந்துட்டு? 2 நாள் இருந்துட்டு? இங்கே பாரு, கோவப்படாத. கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன், நீ வீட்டுக்கு போடி. அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்க, நீ போ. நீங்கள் இல்லாமல் அங்கே போயிட்டு ஆரோஹி, பாரு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன்,
இருக்கணும், என் புள்ள கூட பொண்டாட்டி கூட இருக்கணும்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது ரொம்ப தலைக்கு மீறி போன மாதிரி இருக்குது ஒர்க்கு. நான் ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன். நான் சொல்கிறேன்ல, நீ வீட்டுக்கு போ, நான் நைட்டு இல்லைனா நாளைக்கு நைட்டு வந்து பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு நைட்டு நானும் ஜாய் இருக்க மாட்டோமே, ஈவினிங்கே கிளம்பிடுவோமே. ஏய் வீட்டுக்கு போடி, சொல்கிறான்ல சும்மா நொய் நொயின்னு. இல்லை எனக்கு புரியல, என்னை விட்டுருங்க. உங்கள் பொண்ணு எவ்வளோ ஆசையாக இருந்தால் தெரியுமா நீங்கள் வருவீங்கன்னு. ஆனால் எனக்கு புரியல ஜேகே, எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே போயிடுவீங்களோ, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஏய் மயிறு மாதிரி நினைக்காதடி. ஒர்க் இருக்குன்னு சொல்கிறான்ல. அப்படி என்ன ஒர்க்? என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை போய் தடவர ஒர்க்கா? நேரில் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சப்புன்னு அப்பி இருப்பேன். இங்கே பாரு, நான் பிஸியாக இருக்கேன், புரிஞ்சுக்கோ. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கற்பனை பண்ணாத வேற பொண்ணு கூட இருப்பான், அங்கே தொட்டுட்டு இருப்பான், இங்கே தொட்டுட்டு இருப்பான்னு. அவகிட்ட நான் என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு எனக்கே பதில் இல்லை. இல்லை புரியல, அவகிட்ட என்ன சொல்கிறது? அம்மா டாடா எங்கம்மா காருக்குள்ளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அப்படியே பாவமாக தேடிட்டுருக்கா. கேட்குதா? குழந்தை உங்களை தேடுறா. அட்லீஸ்ட் ஒரு 1 hour உங்கள் பாப்பாக்காக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல? ஒர்க் ஒர்க் ஒர்க். அப்புறம் எதுக்கு ஒரு குழந்தை, ஒரு பொண்டாட்டி? இங்கே பாரு, 1008 டென்ஷனில் இருக்கேன். எகெயின் என்னை குத்தாதடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆக்சுவலி ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஷூட் பண்ணிடலாம். வர முடியுமா? ஓகே, ஒரு 5 minutes. ஹலோ அருஹி, வீட்டுக்கு போ, நான் அப்புறம் கூப்பிட்றேன்ன. வீட்டுக்கெல்லாம் என்னால் போக முடியாதுங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், பாப்பாவை கூட்டிகிட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் சாட்டர்டே சண்டே நீ என் வீட்டில் தான் இருக்கணும். கோர்ட் ஆர்டர் தெரியும்ல. சாட்டர்டே சண்டே குழந்தைய அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவே இல்லாத போது நான் எதுக்கு போகணும் என் பொண்ணை கூட்டிகிட்டு? நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள். ஹாப்பியாக இருங்க நாங்கள் இல்லாமல். ஒரு நாள் நான் பாய். ஹலோ அப்படின்றதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறான். அவ்வளோதான். ஆரோஹிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே டேர்ஸோடு நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கா. மேம் மேம் இங்கே பாருங்க. சொல்லுங்கள். வரலையா மேம்? இல்லை நான் வரல, நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஜாய் வா. அம்மா வா ஜாய், அவங்க கார்லாம் நீ ஒன்றும் தொட்டு பார்க்க தேவையில்ல, வா. ஜாய் அழுதன்னு வச்சுக்கோ, அடிச்சிடுவேன் ஜாய். அம்மா அப்பா டாடா வேணும். டாடாவும் இல்லை யாரும் இல்லை, நீ வா வீட்டுக்கு போகலாம். நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம். போகலாம் வா. அடம் பிடிக்காத, ஆல்ரெடி நான் காண்டில் இருக்கேன். இங்கே பாரு, அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டல, நீயும் உங்கள் அப்பனை மாதிரி. வா. நான் வரமாட்டேன். இங்கே பாரு, அப்போ இங்கே இரு. சும்மா இங்கே இரு, யாராவது கடத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறா. ஸோ அங்கேயே ஜாய் அழுதுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஆளே ஓடி வந்து ஜாயை தூக்கிட்டு, ஏ ராட்சசி கொடுமைக்காரி நாசமாக போனவளே, என்னடி என் பப்பியை எப்படி ரோட்லேயே விட்டுட்டு போகிற? சரி நீ அழாத. அந்த அந்த பொண்ணுக்கிட்ட நீ போகாத, அது சரியான. இங்கே பாரு, நான் வந்துட்டேன்ல, வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம். டாடா ஆரோக்கியமா. இங்கே பாரு, நீ என்கிட்ட வந்துடாத ஜாய். அப்படியே போ. என்னை டென்ஷன் பண்ணிட்டு. ஆரோக்கியமா அப்படின்னு அவள் ஆரோக்கியக்கிட்ட வர ட்ரை பண்ணுறா. பட் ஆரோக்கிய பாட்டுக்கு கோவத்தில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஸோ எப்படியே ஒரு 2-3 days பாஸ் ஆகுது. ஜங்குக்கிட்டேருந்து ஒரு கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. ஆரோஹி அப்படியே சோகமாக கவுச்சில் உட்காந்துட்டு புக்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்கா. இல்லை எனக்கு புரியல, அவ்வளோ தூரம் என்னை விட்டு போகிறதுக்கு என்ன ரீசன்? நான் போர் அடிச்சிருப்பேனா? என் மேலே எனக்கே இன்செக்யூரிட்டிஸாக இருக்குது. ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. எப்போவுமே அவர் அப்படி கிடையாது. என் ஆஷிக்கு எப்போவுமே ஜாயை பற்றியாச்சும் விசாரிப்பார். ஆனால் அவர் மூவ் ஆன் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ மட்டும்தான் அதே இடத்துல இருக்க ஆரோஹி.
ஹீ இஸ் ரெடி ஃபார் டிவோர்ஸ். பட் நீ கிடையாது. வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் சொல்கிற. அம்மா சொல்கிறது உண்மைதான் போல. அவருக்கு புது புது ஹீரோயின் எல்லாம் பார்க்குறனால அவரோட ஒய்ஃப் பெருசாக கண்ணுக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. ஜங்குக். ஹலோ. சொல்லுங்கள் டைரக்டர் சார். என்னடி எம்மால செம்ம கோவமாக இருக்க போல். 3 நாளாக ஃபோன்லேயே ஓட்டிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யார்? ஓ, ஜாய்க்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? அவள் ஆலியா வீட்டுக்கு விளையாட போயிருக்கா. வந்ததுமே மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணி பேசிக்கோங்க. பாய். ரூமுக்கு வரியாடி? ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். உங்களோட பேசி அப்புறம் பழகி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீயும் மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வரியா? 5 ஸ்டார் ஹோட்டல் தான், வா. என்ன இப்படி கூப்பிட்றான்? கீழே கரெக்டாக காலிங் பெல் அடியும் பாரு. ஆமாம், அப்படியே போ. ஒரு பார்சல் வந்திருக்கும், வாங்க. சரி. என்ன இது பொக்கு? ஹலோ, லெட்டர் எழுதியிருக்கா, படி. சாரிடி ஆரோஹி, எனக்கு எல்லாமே நீ தான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டக்குன்னு என் மூட மாற்றிட்டானே. என்ன ஓகேவா நீ? ஓகேவான்னு கேட்டேன். ஓகே தான். அப்போ வருவியா? எங்கே? 5 ஸ்டார் ஹோட்டல் ரீ. கூப்பிட்டேன் வரண்டியா? உள்ள பார்சல்குள்ளான இருக்கு. நீ வரேன்னு சொன்னால் அதை பிரித்து பாரு, இல்லைனா அது யூஸ்லெஸ் தாண்டி. இருங்க. என்ன பிரிகிற சவுண்டு கேட்குது? அப்போ வரியா? இல்லை இல்லை, நான் வரல. இப்போ நான் என்ன சொன்னேன்? வரேன்னா அதை பிரி, வரலன்னா யூஸ்லெஸ்ன்னு. அப்போ வரதானே? சரி வரேன். ஏன் ஆரோஹி, ஏன்டி வர? உனக்கும் நான் வேணுமா? அது அது வந்து சொல்லு, வாய் திறந்து. உனக்கும் நான் வேணுமா? ஏன் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பிரிச்சிட்டியா? என்ன இருக்கு? என்ன இது பிளாக் கலர் ட்ரெஸ்? போட்டுடுவாடி. என் கூட வர எவ்வளோ அழகாக பொம்மை மாதிரி வரணும். போட்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். பொறுக்கி 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 என்னை எப்படிலாம் கவுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான். ஆரோஹி, நீ எவ்வளோ கோவமாக இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு? உடனே ஓகே சொல்லிட்ட. ஐயோ, அவன் என்ன நினச்சிருப்பான்? எகெயின் எகெயின் நீ ஒரு இழிச்ச வாய் தாண்டி. சரி, ஆனால் அவர் கூட இருக்கணும்னு போல தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோஹி அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங் டைமில் ஜாயா ஆலியா கிட்ட தெரியாமல் விட்டுட்டு அவள் பாட்டுக்கு நைஸாக ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறா. ஸோ கரெக்டாக அந்த ரூம் ரீச் ஆனதுமே டக்குன்னு அவள் கையை யாரோ பிடிச்சி ரூம்குள்ளே இழுக்கிற மாதிரியும் அவளை வாலில் லாக் பண்ண மாதிரியும் அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஜேகே, ஆரோஹி அப்படின்னு டக்குன்னு லைட் ஆன் பண்ணால் ஜேகே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு ஆரோக்கியோட லிப்ஸவே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா, இவ்வளோ அழகாக இருக்கேடி. 3 நாள் ஆச்சா? நான் தான் கால் பண்ணல, நீ ஆச்சு பண்ணலாம்ல. எனக்கு ஈகோ மயிருனா உனக்கு அதை விட இருக்குல்ல. நீங்கள் அவ்வளோதான் நான் நினச்சிட்டேன். எங்க என்னை பார்த்து பேசு. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கை 2 விரித்து காட்டினா வெறும் டவல் மட்டும் கட்டியிருக்கான். என்ன இது, டவுசர் சட்டை எதுவுமே போடாமல்? இப்போ தான் குளித்தேன், அதான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்துருங்க, வாடி அப்படின்னு இடுப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவன் மேலே படுக்கிறான். வந்ததுமே பண்ணலான் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். எப்போவோ ஏறிக்கிச்சு. இப்போ உன்னை பார்த்ததுமே
இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜேகே, ஜேகே இங்கே பாருங்க. ஷ், அப்புறம் பேசிக்கலாண்டி. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? என்னை எப்போவுமே சொல்ல மாட்டியா நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன? ஆரோஹி, அதுக்கப்புறம் ஏய், வரும்போது யாரும் பார்க்கலல்ல உன்னை? யாருமே பார்க்கல. நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு தானே வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்தேன். ஜேகே, என்ன இதுக்கு தானே வந்திருக்கோம்? என்னது இதுக்கா? ஐ மீன் இதுக்காக தானேடி 2 பேரும்? இல்லை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஸோ இது வேணாமா? ஜேகே, ஜேகே இங்கே பாருங்க, நான் சொல்கிறது தான். என்ன ஆனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்காது இந்த மீடியாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது, புரியுதா? ஏன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் கூட சுற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா வேறு மாதிரி கதை எழுதுவானுங்கடி. அதுவும் இல்லாமல் என் பொண்ணையும் உன்னையும் நான் என்றைக்குமே மீடியா காட்டினதே இல்லை. உங்கள் ஃபேஸ் தெரியாமலே இருக்கட்டும். எப்படி தானோ? ஜேகே, ஜேகே சரி சொல்லு, நான் எப்படி இருக்கேன் டவலில்? ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப வேறு ஏதாவது சொல்கிறீ அழகாக இருக்கீங்கன்ற தவிர? நான் நிறையா எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட, நிறையா. அது என் கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் எல்லா விதமாகவும் தெரிவிங்க. வேறு யாருனாலையும் இவ்வளோ ஆங்கிள்ஸில் ஜேகே, ஜேகே யாரும் இந்த ஆங்கிள்ஸில் இவ்வளோ அழகாக தெரிஞ்சதில்லை. ஸோ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியை போட்டு நல்லா அமுக்குறான் பெட்டில். ஸோ ஆரோக்கியனால சுத்தமாக முடியல. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ திடீர்னு ஆரோக்கியம் அப்படியே பில்லோ கிட்ட அவள் கையே தெரியாமல் அந்த இதில் கொண்டு போகும்போது, ஜேகே ஒரு நிமிஷம், ரெக்கார்டர். ஜேகே என்ன இது? ஆரோக்கிய தங்கவே வா, கண்டினியூ பண்ணலாம். சொல்லு, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஜேகே, ஜேகே எதுக்கு ரெக்கார்டர்? எதுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் வாடி, என் மூடு ஸ்பாயில் பண்ணாதப்பா. என்ன படத்துக்கு டைலாகா என்னை வச்சு? இதுவும் உங்கள் படத்தில் ஒரு சீனாக வரப்போதா? போச்சுடா. ஏய் நல்லா தானடி போயிட்டு இருந்தது. இங்கே பாரு, நல்லா ஒன்றும் போல. நான் இதுக்காகவே இங்கே வந்த மாதிரியும் இதுக்காகவே நீங்கள் என்னை கூப்பிட்ட மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ சொல்லுங்கள், இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எதுக்கு இங்கே வச்சிங்க? நான் தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம பேசுறதெல்லாம் ஃப்ரீ டைமில் போய் சொல்கிறீங்க. என் கண்ணை பார்த்து பேசல, படத்துக்காக தானே? என்னோடய டைலாக்ஸ் நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அதெல்லாம் வச்சு எப்போவுமே என்னை யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் படத்தில் ஒரு சீனாக க்ரியேட் பண்ணணும், அப்படி தானே? ஆமாடி. நீ இல்லாமல் மூவி ஐடியாஸ் எதுவுமே வரலையா? அதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன இப்போது என் பொண்டாட்டி தானே, கெரியர்லேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனால் நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குல்ல. சின்ன சின்ன விஷயம், ஒரு விஷயத்துக்கு கூட எடுத்து நான் உங்களை பார்க்குற விதம், உங்களை பார்த்து சிரிக்கிற விதம், அதை கூட எடுத்து மூவியில் போட்டா நமக்கு நீ என்ன இருக்கு? அதெல்லாம் நீ சொல்லாத. அதை ரசி. அவன் புருஷன் அவன் பொண்டாட்டிய என்னமா ரசித்து படம் எடுத்திருக்கான்னு பேசும்போது உனக்கு பெருமையாக இருக்கும்ல? வாட், பெருமையாக இருக்குமா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நமக்குள்ளே நடக்கிற க்யூட்டான ரொம்ப ரொம்ப லிமிட் தாண்டி போன விஷயம், ஏன் நான் மூச்சு விடுற விதத்தை கூட நீங்கள் படமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இதில் எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கக்கூடாதா? இப்போ நான் ஆசையாக வந்து உங்ககிட்ட பேசலான்னு, ஆனால் நீங்கள் அதை கூட ரெக்கார்டாக எடுத்து வச்சு உங்கள் படத்துக்கு டயலாகாக ஆக்கிக்கணும்னு தானே ட்ரை பண்ணீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு கோபமாக வருது. ஏய், நீ என் படத்தை பார்த்ததே இல்லைன்னு சொன்ன. இப்போ அப்படியே உன் மூச்சு விடுற விதத்தை கூட எடுத்து வச்சுருக்கேன்னு நல்லா அக்யூரேட்டாக சொல்கிற. என்ன
நடிச்சிட்டு இருந்தியா? உங்கள் படத்தையே நான் அப்பாக மாட்டேன் அப்படி இப்படின்னு. ஆ ஆலியா சொன்னா. அவளுக்கு ஏதோ தெரியாது தான். அவள் ஒரு படம் சீன் மாதிரி தான் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவா. ஆனால் எனக்கு தானே தெரியும் அந்த இடத்துல யார் ரியலாக வாழ்ந்திருக்காங்கன்னு. நான் மூச்சு விடுற விதத்தை ஒரு டயலாகில் பார்த்தேன். அதை கூட சொல்லிட்டீங்கல்ல. அப்போ நமக்குள்ளே என்னதான் ப்ரைவசி இருக்குது? ஜாய் பிறந்தது எல்லாத்தையுமே சொல்லி வச்சாச்சு. ஆ அதனால் இப்போ என்ன? அதனால் இப்போ என்னடி? நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா உங்கள் படத்துக்காக? நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு சீனை என் கூட வச்சு க்ரியேட் பண்ணி அதை சொல்லுங்கள். இது சைக்கோவா இல்லை? ஆ என்னை யூஸ் தானே பண்ணிக்கிறீங்க. ஆரோயி இங்கே பாரு, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு சீன் வேணும். ஸோ எனக்கு டைம் இல்லை. இதெல்லாம் நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன். வா பெட்ல உட்காரு. இதுக்கப்புறமும் நான் இங்கே இருப்பேன்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம்? வாடி அப்படின்னு கையை பிடிச்சி ஆரோக்கிய தூக்கி பெட்டில் போடுறான். ஆரோக்கியம் அப்படியே தள்ளி விட்டுட்டு, நான் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கொடுக்குறேன். எனக்கு என் பொண்ணு பீஸ்ஃபுல்லான ஒரு சரௌண்டிங்ஸில் தான் வாழணும். இது மாதிரி ஒரு அப்பா இருந்து தெரிஞ்சா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே பெட்டில் போய் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு, என் படத்துக்கு இப்போது ஒரு கொலை பண்ணுற சீனும் தேவைப்படுது. உனக்கு என்னை பற்றி தெரியும் இல்லடி. எப்போவுமே நான் ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு வருஷம் அந்த படத்தில் உள்ள எல்லா சீனையும் க்ரியேட் பண்ணிட்டு தான் எடுப்பேன்னு. இப்போது அதையும் க்ரியேட் பண்ணிடட்டா? ஆ ஆ ஜேகே ஜேகே சொல்லு, அதையும் க்ரியேட் பண்ணிட்டா? இப்போ நமக்குள்ளே நடந்ததை விட அந்த சீன் தாண்டி ஸ்டோரியோட ட்விஸ்ட்டே. ஸோ பண்ணிட்டா அப்படின்னு பக்கத்தில் உள்ள நைஃப் எடுத்துகிட்டு ஆரோக்கியக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஆரோக்கியம் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு வெளியில் ஓட ட்ரை பண்ணுறா. பட் ஜேகே பின்னாடியே துரத்திட்டு வரான். ஜேகே ஜேகே நான் உங்கள் ஆரோகி ஜேகே. ஏய் நில்லுடி. ஏய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறா. அப்போ டக்குன்னு ஜேகே ஆரோக்கியம் ஒரு கையை பிடிச்சு, ஏய் வாடி வா. ஜேகே ஜேகே ஏ வான்னு சொல்கிறேன்ல, வா. நான் ஆரோஹி. ஐயோ ஜேகே இங்கே பாருங்க, கை விடுங்க. டேடி அங்கே பாருங்கடா, அது ஃபேமஸான டைரக்டர் ஜியோன் ஜங்குக் தானே? அதுதான் அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நமக்கு காட்டாமல் மறைச்சி வச்சுருந்தாரு. இப்போ இதுதான் ஃப்ளாஷ் நியூஸ். டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு தானே பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க போல். இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம், எனக்கு ப்ரமோஷன் தான், வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலாம் ஓடி வரதை நீங்கள் பார்த்துடுறீங்க. டக்குன்னு மாஸ்க் எடுத்து உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா பிஹேவ் யுவர் செல்ஃப். இங்கே பாருங்கள், இது படம் கிடையாது, இது ரியாலிட்டி. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கை பிடிச்சா அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கா நான் பேசுறது கேட்குதா ஜெகே? ஏய் வாடி. ஜெகே ஜெகே திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம், இட்ஸ் எ ரியாலிட்டி ஒன். எல்லோரும் வராங்க. சார் டைரக்டர் சார் ஆ அப்படின்னு கேட்டதுமே டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே ஆரோகியோட கையை விட்டுட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ ஆரோகியோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. பட் இப்போ மாஸ்க் போட்டிருக்கனால அவள் ஃபேஸ் அவ்வளோவா கிளியராக தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி போக ட்ரை பண்ணுறா. பட் அந்த இடத்துல நிறையா க்ரௌடு வந்துட்டு, சார் என்ன சார் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க, இதுதான் உங்கள் ஒய்ஃப் தானே? ஆ அது ஐயோ இவனுங்க எப்போ வந்தானுங்க? இனி இல்லாததும் பொல்லாததும் எழுதி என் மானத்தை வாங்குவானுங்களே. அது சார் சொல்லுங்கள் மேம், நீங்கள் ஆரோகி தானே? அது ஆரோகி வீட்டுக்கு போ அப்படின்னு ஆரோக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே எங்கே போக ட்ரை பண்ணுறா. பட் க்ரௌட் அவ்வளோ மூடிடுது. டே விடுங்கடா வலி. சார் சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் டிவோர்ஸ்ன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இப்படி தனியாக கூட்டு குடும்பம் பண்ணுறீங்களோ? அப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வந்து அவன் மைக்கை வாங்கி பிடுங்கி, என்ன உன் பேர் என்ன? வார்த்தை அளந்து பேசு, புரியுதா? இல்லை சார், பின்ன சீக்ரெட்டாக மீட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் மீடியாவுக்கு கொஞ்சம் நியூஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர், அதை மறந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பேச முடியுமா? அரே போ ஜேகே அப்படின்னு உங்களுக்கு க்ரௌட்னா ஒரு மாதிரி ஆயிரும், தலை சுற்றுற மாதிரி. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க.
ஸோ ஜேகே அந்த மைக் வாங்கிட்டு, இங்கே பாருங்கள், இதனோட பர்சனல் ஸ்பேஸ், நீங்கள் தலையிடாதீங்க, தயவு செஞ்சு போங்க. இல்லை சார், நீங்கள் சொல்லியே ஆகணும். இப்படி டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? ஹலோ, இதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, தள்ளுங்க. ஏய், நீ வீட்டுக்கு போ. சார், நீங்கள் சொல்லி தான் சார் ஆகணும். இல்லைடா, எனக்கும் அவளுக்கும் இடையில எதுவுமே இல்லை, போதுமா? டிவோர்ஸ் ஆனது தான். கூப்பிட்டேன், வந்தா ரூம் வரைக்கும். என்ன இப்போ? ஜேகே, ஆரோஹி அப்படின்னு தலையில் ஹிட் பண்ணிவிட்டு ஆரோஹியை ஒரு மாதிரி பார்க்குறான். பட் ஆரோக்கியனால அங்கே நிற்கவே முடியல. அப்படியே டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. மேம், உங்கள் ஃபேஸ் காட்டுங்க மேம், ஒரே ஒரு டைம் காட்டுங்க மேம், ஒரே ஒரு தடவை மேம். அது அது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவள் பாட்டுக்கு அங்கேருந்து பேசாமல் ஓடி போயிடுறா. ஸோ ஜேகே பின்னாடியே போகிறா. ஆரோஹி நில்லு. இல்லை, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நிற்கிறதுக்கு, நின்று பேசுகிறதுக்கு. என்னால் உங்கள் கூட வாழ முடியாது. நீங்கள் சொன்னதுலேயே புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. என் பின்னாடி வராதிங்க. ஆரோஹி, சிக்னேச்சர் வாங்கிட்டு போ. அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு நிமிஷத்தில் என்னை வெறுத்துட்டியாடி? என்னதான் ஆனாலும் உங்ககிட்ட நான் சிக்னேச்சர் மட்டும் வாங்காமல் போக மாட்டேன்னு சொல்வேன். எனக்கு இப்போ வேணாம், வாங்க தோணலை, விட்டுருங்களேன். இப்போ விட்டுருணுமா இல்லை ஒரேடியா விட்டுற சொல்றியா? ஒரேடியா. ஆரோஹி, நான் போகணும், நான் தூரமாக போகணும். நானும் என் குழந்தையும் உங்களை மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து. இப்போ எல்லாமே எனக்கு அதான் வேணும். சரிப்போ, நீ இல்லைனா எனக்கு என்ன பொண்ணா இல்லை? உன்னை விட பெட்டரா, உன்னை விட ஒரு பொண்ணு மேலே நான் அடிக்ட் ஆவேண்டி. நானும் உங்களை விட பெட்டரா. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியோட கையை பிடிச்சி அப்படியே க்ளோஸாக இழுக்கிறான். சொல்லு, என்னை விட பெட்டரா சொல்லு. நீங்கள் சொன்ன தப்பு இல்லை, நான் சொன்ன தப்பா? சொல்லி தான் பாரேன். சொல்லு ஆரோஹி அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு வாலில் குத்துன்னு குத்துறான். செம்மையாக ரத்தம் வலியுது. ஜேகே, சொல்லு, என்னை விட பெட்டரா? நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துட்டு போனா நானும் கண்டிப்பாக வேற ஒரு பையனை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஜேகேயோட ஃபேஸை கூட பார்க்காம ஓடி போயிடுறா. ஸோ ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஐயோ, எனக்கு இந்த வார்த்தைலாம் சொல்லவே பிடிக்கல. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். இப்போவே நான் ஜாயை கூட்டிட்டு ஊரை விட்டு நான் போகிறேன். இவன் கூட இருந்தா என் குழந்தையும் கொண்டுருவான். படம்னு சைக்கோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் என் குழந்தைய விட்டுட்டு எப்படி போக முடியும்? அது படத்தெல்லாம் தாண்டி அது மனசுக்குள்ள அது ஒரு குழந்தை. இல்லை, கொஞ்ச நாளைக்கு நான் அவரை விட்டு தூரமாக இருந்தாதான். ஆமாம், அது ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. மழை செம்மையாக பெய்யுது. அப்போ சடனாக அவளுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, ஃபோன் எடுக்கிறீங்க இவ்வளோ நேரமா? சரி, நீ டோக்கன் நம்பர் 14 தானே? யார்? ராங் நம்பர். இல்லை, ரைட்டு நம்பர் தான். ஆரோக்கி தானே? ஆமாம், நீங்கள்? சரிதான். உங்களுக்கு நீங்கள் பியூட்டிஷியன் தானே? ஆமாம். சிறப்பு. என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிற அட்ரஸ்க்கு அப்படியே கிளம்பி வந்துடுங்க. அங்கே தான் இன்றைக்கி உங்களுக்கு வேலை. இன்னிலேருந்து நீங்கள் எங்கள் பார்லரில் ஒரு பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ண போகிறீங்க. சீக்கிரமாக வாங்க, என்ன ஃபோனை வைக்கிறேன். என்னது ஒர்க்கா? எங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் நிறையா பார்லருக்கு அப்ளை தான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஜாப் வேணாம். நான் ஊரை விட்டு போகிறேன். என்னது, ஊரை விட்டு போறியா? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறியா? யார் நீங்கள் ஃபஸ்ட்டு? ஜப்பான் தெரியல? சாரி, ராங் நம்பர். என் பேரை கேட்டாலே பிள்ளைங்களாம் ராங் நம்பர்னு வச்சிடறாளுங்களே. ஹலோ, கடன் கேட்கும் போது ரைட் நம்பராக இருந்தது, இப்போ ராங் நம்பர் ஆயிடுச்சா? ஹலோ, நீங்கள் ஃபஸ்ட்டு யார்?
எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ டோக்கன் நம்பர் 14 கடன் அவ்வளோ வாங்கியிருக்க. எங்கள் பார்லரில் வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். என்ன என்னை மிரட்டுறீங்களா? ஆ, இங்கே பாருங்க, உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற பொண்ணு நான் கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளோ தைரியம்! ஹலோ, சி ஃபோனை வை. இங்கே பாரு, நான் கூப்பிட்டதுனால நீ தப்பிச்சேன்னு வச்சுக்கோ. என் பாஸ் மட்டும் கூப்பிட்டாரு. நானாச்சு ஜப்பான், ஆனால் அவரு கொரியா. இங்கே பாருங்க, நான் கடன் வாங்கினதா அதை அடைச்சிட்றேன். அதுக்குன்னு இந்த மாதிரி கேவலமாக இப்போவே வந்து ஒர்க் பண்ணணும், அட்ரஸ் அனுப்புகிறேன். என்னை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எனக்கு ஆர்டர் போடாதீங்க, ஓகேவா? நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன ஆகும்க்கா? சி, மூடிட்டு ஃபோனை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஆரோக்கிய பாட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அவளுக்கு அழுகையும் வருது, கையெல்லாம் நடுங்குது. நான் இருக்கிற நிலமையில இவனுங்க வர இப்போதைக்கு இவ கூப்பிட்றா. ஹலோ ஆலியா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். வந்ததுமே எல்லோரும் சேர்ந்து வேறு ஊருக்கு போயிடலாம், புரியுதா? அரே, நான் சொல்கிறது கேளு. இங்கே ஜாயை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிட்னாப். என்ன என்ன சொல்கிற ஆலியா? ஆலியா, என்ன சொல்கிற? பயப்படாத, வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க ஆளுங்களே வந்து விட்டுட்டாங்க. எங்கடி கடன் வாங்கி வச்சிருக்க? ஆலியா, ஆலியா, ஜாய்க்கு ஒன்றும் இல்லைல்ல, இது மட்டும் சொல்லு. அவள் டோட்டலி ஃபைன் தான். பட் நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்க? ஜாய்க்காக தான் எல்லாமே வாங்கி வச்சேன். அவள் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான். இப்போ என்ன ஆச்சு சொல்லு. ஒன்று அவங்க டாட்டூ ஷாப்பில் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னது? வரலன்னா ஜாயை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்கடி. நீ வேணா உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறியா? ஐயோ, எனக்கு கொன்னே போட்டுருவான்டி. எனக்கு பயமாக இருக்கா இல்லையா? இதெல்லாம் சொன்னால் எனக்கு கொன்னிடுவான். ஐயோ, இங்கே வேணா பாருடி, நீ வேணா அந்த அட்ரஸ்க்கு போய் கெஞ்சி பாரு ப்ளீஸ். ஆலியா, பயமாக இருக்கா ஆலியா? என்னதான் சொன்னாங்க? நீ இன்னைக்கு 10 o'clock வரலனா மறுபடியும் ஜாயை வந்து எங்கேயாவது அவளை ஒழிச்சு வை. என்னதான் பண்ணாலும் அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது போல் ஆரோஹி. அவ்வளோ பேர் வந்தாங்க, நம்ம ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஐயோ, அந்த அட்ரஸ் அல்ல, நான் போய் பேசுகிறேன்னு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுற, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அந்த அட்ரஸில் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஸோ அந்த சைடு பார்க்கவே நல்லா டார்க்காக இருக்குது ஒரு டாட்டூ ஷாப். கீழே ஃபுல்லாக கேர்ள்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் நார்மலான பியூட்டி பார்லர் ஒர்க் தான். மேலே வந்தால் அப்படியே டாட்டூலாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக்கி வைபாக இருக்குது. அப்படியே அந்த ஸ்மோக்கிக்குள்ளே பார்த்தா ஒரு சேர் பார்க்கவே நல்லா கிங்குங்கெல்லாம் உட்கார்ற மாதிரி இருக்குது. அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். சுற்றி பொண்ணுங்கள்லாம் கை கால் அமுக்கிறதும் கால் அமுக்கிறதும்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அவன் அப்படியே சாஞ்சிருக்கான். அவனோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா கீழே பேண்ட், மேலே வெறும் கோட் மட்டும் போட்டிருக்கான். உள்ளே பனியன் எதுவுமே போடாமல் ஃபுல்லாக கோல்டு ஜுவல்லரிஸ் தான். நல்லா தங்க செயின்லாம் அவ்வளோ போட்டுட்டு பார்க்கவே சும்மா கெத்தாக ரவுடி மாதிரி உட்காந்துருக்கான். சார், அடியே கேட்டுட்டு தாண்டி இருக்கேன், இழுக்காம விஷயத்த சொல்கிறீ. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. நீ சும்மாரு, அவருக்கு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சார், என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? பண்ணிக்கிறேன்டி செல்லம், உங்களை பண்ணிக்காம வேற ஒருத்தி என்ன எனக்கு பிறந்தாருக்கா? பண்ணிக்கிறேன் சார். உங்களை எனக்கு பிடிச்சதே இதனால தான். காமெடியாக பேசி எங்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வைப்பீங்க. அதே சிரிக்கிறப்பல்ல ஒன்றுன்னா தட்டி கையில் கொடுத்து சிரின்னு சொன்னாலும் அந்த சிரிப்பு நல்லா தான் இருக்கும். மேடம், மேடம் டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படியே தெரிச்சு எழுந்து நிற்கிறாங்க. அப்போவும் அந்த பாஸ் அப்படியே தான் உட்காந்துருக்காங்க கெத்தா, அப்படியே மேலே பார்த்த மாதிரி படுத்துட்டு. அப்போ அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளோட காதில் அவ்வளோ இயரிங்ஸ், ஃபேஸே ஒரு மாதிரி ஆங்க்ரி ஃபேஸ் மாதிரி இருக்குது. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், இஸ் மை மேன்னு. அறிவில்லை, பல்ல தட்டி கையில் கொடுக்கட்டுமா? மேம் சாரி மேம், சாரி. அப்போ கரெக்டாக ஜப்பான் வந்துட்டு
பாஸ், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடுச்சு பாஸ். அப்படியா? எங்க ஃபோனை கொடு, அந்த செல்லத்துக்கிட்ட நான் பேசுகிறேன், கொடு. ஐயோ, காலும் எடுக்க மாட்டுறாங்க. இது என்ன நம்பர், என்ன இடம், ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொன்று போட்டுருவான். கடவுளே. ஹலோ ஹலோ ஜப்பான், நான் ஆரோஹி பேசுகிறேன். கேட்குதா? நான் அட்ரஸ்க்கு வந்துடுறேன். அது வந்து என்னோடய பொண்ணு எதுவும். அட்ரஸ் கிட்ட வந்தாச்சா? ஹலோ, அட்ரஸ் கிட்ட வந்தாச்சா? சார் சார், நீங்கள் யாருன்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். கடன் வாங்கினதா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறேன். அட்ரஸ் கிட்ட வந்தாச்சா? இங்கே பாருங்கள், நான் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன்னு உங்கள் பாஸ் கிட்ட சொல்லிடுறீங்களா? வந்துட்டியாடி? என்னது டியா? ஹலோ, உங்கள் கடனில் நான் கொடுத்துறேன் தானே சொல்கிறேன். வாடி போடின்னு என் புருஷன் மட்டும்தான் என்னை கூப்பிடணும். ஓ, மேரீடா? வந்தாச்சா வரலையா டி? ஹலோ, டே ஜப்பான், பிடிச்சி பேசுடா புடி அப்படின்னு கேட்ச் போட்டதுமே ஜப்பான் வாங்கிட்டு, ஹலோ டோக்கனே. ஆரோஹி, என்னவோ வண்டியா இல்லையா? இல்லை உன் பொண்ணை? இல்லை, நீங்கள் சொன்ன அட்ரஸ்க்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். இன்னும் 10 மினிட்ஸில் வந்துடுவேன், 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறா. ஸோ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடம் பார்க்கவே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, ஒரு மாதிரி கஜன்னு இருக்குது, சிட்டி மாதிரி. அந்த அட்ரஸ் கரெக்டாக ஒரு சந்தை தான் காட்டுது. அந்த சந்தைக்குள்ளே பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அங்கே பசங்கள்லாம் அப்படியே ஆரோக்கி வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளை பார்த்து சிரிச்சுட்டே கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. சீ, இது இந்த மாதிரி இடமா? இங்கேயா ஒர்க் பண்ண? சீ அப்படின்னு அப்படியே ஒதுங்கி போகிறா. அப்போவும் குடிச்சிட்டு, கீழே பார் இருக்கும் போல், குடிச்சிட்டு நிறையா ஆம்பளைங்க அவளை மேலே இடிக்கலான்னு போகிறாங்க. அவள் அப்படியே ஹேண்ட்பேக்கை வச்சு ஓரமாக உரசிட்டு செவத்துக்கிட்ட நடந்து போயிட்டுருக்கா. ஏ பொண்ணே, என்ன வியாபாரத்துக்கு புதுசா? சீ மூடுங்கடி, நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. ஐயோ தோ பாடுறா, எங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுற்றிட்டு இருக்க. நீ கூப்பிட்டதும் வரதுக்கு நான் ஒன்றும் நீ காசு கொடுக்குறியே அந்த பொண்ணுங்க கிடையாது. வேலை என்னமோ அதை பாரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க. இது என்ன இடம்? சீ. ஏ பொண்ணே, சொன்னால் கேட்க மாட்டல, இந்த இடத்துல கால் வச்சாலே நீ எங்களோடதுன்னு ஆயிடுவடி. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கள பிடிக்க வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு பர்சன் இடையில வந்து நின்றுட்டு உங்களை வாலோட லாக் பண்ணுறாரு. இருட்டில் அந்த ஃபேஸ் உங்களுக்கு தெரியல, ஆனால் அவரோட செஸ்ட் கிட்ட உங்கள் ஃபேஸ் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் அப்படியே நடுங்குறீங்க. பிகாஸ் ஜங்குக்கை தவிர வேறு யார் உங்ககிட்ட வந்து நின்னாலுமே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, யார் நீ? யார்? நீ தான் ஆரோயா? யாரு? நீ தான் ஆரோக்கியான்னு கேட்டேன். ஆமாம், என்னை விட்டு தள்ளி நில்லு. ஏ செல்லம், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வராதன்னு எவ்வளோ டைம் சொல்கிறது? நீ பாட்டுக்கு வந்து உன்னை கொத்தின்னு போயிட்டாங்கன்னா நான் செத்துற மாட்டேன். உன்னை தாண்டி. என்னை விட்டு போ, தள்ளிப்போ. ஜேகே. ஒய், இங்கே வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டு கண்ணை மூடி நின்றுட்டு மாமா போ மாமான்னு சொன்னால் உன்னை எப்படி விட்டுட்டு போகிறது? தலை, இது உங்காலா தலை? நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்களே உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு. இந்த பொண்ணா? ஆமாடா, இவன் ஏன் ஆள் தான். எனக்கும் இவளுக்கும் ஈவினிங்காக கொஞ்சம் சண்டை வந்துடுச்சா, பார்த்தா இங்கே கிளம்பி பண்ணிட்டா. நிறையா டைம் சொல்லியிருக்கேன் என் செல்லத்துக்கிட்ட, இங்கே வராதடின்னு. ஏய், இங்கே வராதுன்னு சொன்னல, எந்த தைரியத்தில்டி வந்த? மாமாரின் தைரியத்தில் தான். யார் நீ? செல்லம் வா, மேலே போகலாம் வா, நம்ம ஷாப்புக்கு போகலாம் வா. என் கையை விடு. ஓ, ஷோல்டர் பிடிக்கணுமா? சரி வா. ஐயோ, சண்டை வரத்தாண்டி செய்யும் செல்லம், அதுக்குன்னு இப்படி மாமாவை போட்டு இங்கே பார். கையடைய மலர்ந்து ஜேகேவா? செல்லம்டி, நான் உன் செல்லம், என்னை அப்படி தானே கூப்பிடுவேன். மாமான்னு கூப்பிடுவேடி.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு மேலே ஸ்டெப்ஸில் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தட்டி தட்டி விட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. தலை, சாரி தலை, உன் ஆள்னு தெரியாமல். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொருதா என் ஆளுன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணீங்க, யாரையுமே சும்மா விட மாட்டேன், புரியுதா? ஆ, ஓகே இதில் ஆரோக்கி தானே, பார்த்து வச்சிட்டோம். டே, எல்லாருமே ஆரோக்கிட்ட ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும், புரியுதா? தலை, பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க. ஆ செல்லம், நீ வாடி, வா மாமா கூட வா. விடு ஜேகே 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 அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஜேகே ஜேகேன்னு சொல்லிகிட்டே மேலே ஏறிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போனதுமே அவன் அப்படியே உங்கள் ஷோல்டர் மேலேருந்து கை எடுத்துகிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு, டே ஜப்பான், தலை தலை கூட்டு வாடா அப்படின்னு போயிடுறான். ஏ ஆரோகி, நீ தானே? இது இது என்ன மாதிரி இடம் இது? ஏ அதான் பார்த்துருப்பல்ல, வா பாஸ் கூப்பிட்றாரு. பாஸ் உங்கூட இவ்வளோ நாள் நடந்து வந்தார், அதான் எங்கள் தலை. எந்த பொண்ணுக்கும் இப்படி போய் சொல்லி கூப்பிட்டு வந்ததே இல்லை, ஏதோ உன் அதிர்ஷ்டம். வா. என் பொண்ணு விட்டுருவீங்கள்ல? அட விட்டுருவான், வா. என்ன சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா பார்த்துட்டு போகிறீங்க. அங்கே பியூட்டி பார்லரில் வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஒரு பொண்ணு வந்து திட்டுச்சில்ல, ஒரு மேடம் சொல்லி போனாங்களே, அந்த பொண்ணு உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே சுருங்கி சுருங்கி நடந்து போகிறீங்க. இது என்ன இடம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இங்கெல்லாம் வேலைக்கு வரல, நான் கடன் கூட அடைச்சிட்றேன். எதுவாக இருந்தாலும் பாஸ்கிட்ட பேசிக்கோ போ அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அப்படின்னு ஆரோக்கி பார்த்தா அந்த இடமே டார்க்காக இருக்குது, அங்கங்கே ரெட் கலரில் புகை போயிட்டுருக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. யாராவது இருக்கீங்களா? யாராவது? சார் சார் என்னை விட்டுருங்க சார், நான் கடன் வாங்கினதா, நான் இந்த வேலையிலேருந்து போகிறேன் சார், என்னை விட்டுருங்க சார். கடன் வாங்கினேன், சரி வேலைக்கு வான்னு நீங்கள் கூப்பிட்டா வேலை செஞ்ச, அதென்ன இடையில ஓடுறது? செல்லம் ரொம்ப பேட் செல்லம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சார் சார் இல்லை சார், சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கும் விண்ணுன்னு தான் தோணுது, ஆனால் நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியே, உன்னை என்ன பண்ணலாம்? சார் சத்துப்பா அப்படின்னு நைஃப் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துலேயே ஒரு ஆறு அப்படியே ரத்தம் ஆரோக்கியோட ஃபேஸில் தெளிக்குது. அவள் அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷாக்கோடு பார்க்குறா அந்த பொண்ணவே. அப்படியே சடனாக திரும்பி அந்த பர்சன் யாருன்னு பார்க்கும்போது கரெக்டாக லைட் எரியுது. ஜங்குக், ஜேகே, யாரு இது? ஜேகே ஜேகே, ஏய் நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை செல்லம் மாமான்னு சொல்லி காப்பாற்றி கூப்பிட்டு வந்தனே, அந்த கிளி தானே? ஜேகே அப்படின்னு அலறி அடித்து ஓடுறா கீழே. ஏம்மா எங்கம்மா போகிற பாஸை பார்க்காம? ஜேகே ஜேகே ஜேகேவா, அது யாரு? ஜங்குக் அப்படின்னு அவளுக்கு ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறா. அப்படியே ஃபைனலாக யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு, ஹலோ சைனீஸ், நான் பேசுறது கேட்குதா? ஆ கேட்குதா ரோயி? எங்கே இருக்கீங்க? நான் அதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜேகே கூட தான் இருக்கேன். இப்போ தான் 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வந்தான், கொஞ்சம் மிட் நைட்டில் படம் எடுக்கணும், அதான். என்ன ஏதாவது பிரச்சனையா? ஜேகே அங்கே தான் இருக்காங்க, அங்கே தானே இருக்காரு? ஆமாம் இங்கே தான் இருக்கான். டே ஜேகே, டே படம் எடுக்க விடுறா. அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா, அந்த வெறியில் இங்கே வந்தா நொய்யின்னு ஜேகேன்னு. ஸோ ஜேகேவோட வாய்ஸை கேட்டதுமே ஆரோக்கியக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜேகே சைனீஸ் கூட இருக்காருன்னா அப்போ அங்கே இருந்தது. ஹலோ ஆரோயி, ஹலோ. சைனீஸா எவ்வளோ நேரமாக உங்கள் கூட இருந்தார் அவர்? அவன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என் கூட தான் இருக்கான். ஏன்? அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதனால் கோவமாக இங்கே வந்தான். ஏன் என்னாச்சு? அது வீடியோ கால் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஐயா அவனை கத்துவான். ஏ ப்ளீஸ் சைனீஸ் ப்ளீஸ்.
சரி இரு 5 மினிட்ஸ் என்ன ஓகே ஓகே அப்படின்னதும் டக்குன்னு வீடியோ கால்லையும் ஜேகே அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கான். இது பார்த்துட்டு ஆரோஹிக்கு செம்ம ஷாக்கு. அப்போ அது ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.